Hello guys, நான் மதன், நான் யுகேஷ். We are brothers with same blood. Why blood? Why blood? Same blood. Family total damage. Same blood. கொஞ்சம் நம்ம சின்ன வயசு வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். எப்படி போனுச்சு, எப்படி இருந்துச்சு, சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம நினைச்சு சந்தோஷப்பட்டது. எந்த கஷ்டம் இருந்தாலும், கஷ்டம் வீட்டுல இருந்தாலும், பேரண்ட்ஸ் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு அதெல்லாம் அவ்வளோ தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சுக்காது. ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். என்ஜாய் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணோம், இதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து யார் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பா? இப்போ நம்மளுக்கு பெரியவங்க யாராவது, இல்லை நம்ம அண்ணனோ யாராவது தான் வந்து இதெல்லாம் உண்மையான விஷயம்பா, இதெல்லாம் நம்புப்பா அப்படின்னு சொல்றதுனாலதான் நம்ம அந்த மைண்ட்ல ஏற்றி இதெல்லாம் உண்மைன்ற நம்பிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் இது மாதிரி இருக்கு. லைக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், ஒரு சீடை நம்ம முழுவதுனா நம்ம தலையில மரம் உழைக்கணுன்ற கதையெல்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம், நிறைய நம்மளே நிறைய நம்பியிருப்போம். ஏன் நான் இப்போ வர சின்ன பசங்க நிறைய பேர் பார்க்குறேன், அவங்களும் நம்பிட்டு தான் இருக்காங்க அவங்களாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய நம்ம வாழ்க்கையில கிடையாது. அண்ட் தென் அதை நிறைய நம்மளும் யோசிச்சு அது இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நம்பியிருக்கோம், செஞ்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன், த மூன் ஃபாலோஸ் அஸ். சின்ன வயசுல நம்ம வந்து எங்கேயாவது வெளில டிராவல் பண்ணும்போது, பைக்லயோ பஸ்லயோ டிராவல் பண்ணும்போது மூன் வந்து நம்மளை ஃபாலோ பண்றாங்க, நம்ம கூடயே வர மாதிரியே இருக்கு. நம்ம எல்லாம் அப்பா அம்மா அப்பாடெல்லாம் தான் இங்கே பாருங்க, மூன் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுது, இங்கே பாருங்க நம்மளை பின்னாடி பின்தொடர்ந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அவங்களும் அதை வந்து ஒரு சின்ன எதுவும் தெரியாது அப்படிங்கிற சிரிச்சிட்டாமா அப்படிமா இருப்பான். இந்த விஷயம்லாம் வந்து அவங்க எப்படி சொல்றது, அவன் வந்து அது பொய்ன்னு தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளை சந்தோஷப்படுத்த போகுது. ஆக்சுவலி இது இந்த மாதிரி தான் சொன்ன ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான், ஒரு சின்ன மேட்டர்ஸ் தான். ஆனா அது வந்து நம்மளுக்கு சந்தோஷத்தை தருதுன்னா அது பேரண்ட்ஸுக்கு யாராவது அக்செப்ட் செய்வாங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக நம்ம போய் சொல்லியிருப்பாங்க நிறைய மேட்டர்ல. ஸோ அதெல்லாம் நம்மளும் அது உண்மையை நினைச்சு நம்பி அதை நம்ம சின்ன வயசு வாழ்க்கையை அழகாக கொண்டு போனதோ, இல்லை ஒரு எந்த கவலை எதுவுமே இல்லாம கொண்டு போனது, லீட் பண்ணதுக்கு ஒரே விஷயம் இந்த மாதிரி சின்ன மேட்டர்ஸ் தான். செகண்ட் ஒன், இது வந்து நம்ம எல்லா சைல்ட்ஹுட் மெமரிலையும் அது வந்து இருக்கும். ஒரு சுவிங்கம்மை நம்ம முழுகிட்டோம் அப்படின்னா அது வந்து 7 வருஷத்துக்கு நம்ம வயிற்றுலே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன வயசுல நம்ம ரொம்ப பயந்துப்போம். அது அப்போல்லாம் வந்து பூமர் தானே. ஸோ பூமர் சாப்பிடவே வந்து ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ நம்ம முழுங்கிட்டோம்னா, தெரியாம முழுங்கிட்டோம் அப்படின்னா 7 வருஷத்துக்கு வயிற்றுலே இருக்கும், அது வெளியிலே போகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ன வயசுல ரொம்ப நம்பி அந்த பூமர் சாப்பிடவே பயந்து சாப்பிடுவோம். 7 வருஷம்ன்றது எனக்கு ரிலேட் ஆகல, ஆனா முழுங்கிட்டா வந்து அதை வெளியே எடுக்க முடியாதுன்ற மாதிரி சொன்னாதான் நம்பியிருக்கேன். அது என் ஃப்ரெண்ட்ஸ் 1-2 பேர் வந்து இந்த மாதிரி அவனுங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டுவானுங்க. லைக் மச்சி எப்ப நான் முழுங்கிட்டு அதை வந்து இருக்காது ஆண் காட்டுவான் இருக்கேன். ஆனா அவன் வந்து எப்படிதான் வாயில வச்சிருப்பான். ஸோ முழுங்கிட்டு அதை வயல இருந்து எடுக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் நான் நினைச்சிட்ட காலெல்லாம் உண்டு. தேர்ட் ஒன், தியேட்டர்ல நம்ம படம் பார்க்க போறோம், ஆம்பரையோட படம் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல என்ன யோசிப்போம், உண்மையாலே வந்து ஸ்கிரீனுக்கு பின்னாடி வந்து யாரும் நடிக்கிறாங்க, படம் முடிஞ்சு நடிச்சுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஏன் சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ்ல தியேட்டர்லங்கும் போது வந்து க்ரௌடோட தான் பார்ப்போம், நிறைய க்ரௌட் பீப்புள்ஸ் இருப்போம். ஸோ அந்த மாதிரி உட்காரும் போது ஏன் எல்லாரும் இப்படி போய் உட்காடுறாங்க, உட்காந்து அங்க ஒருத்தவங்க நடிக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒரு ஸ்டேஜ் தானே, நம்ம எல்லாருமே நம்ம வந்து சின்ன வயசுல டிராமா பண்ணிருப்போம், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் போல. அந்த ஸ்டேஜ் பின்னாடி ஸ்கிரீன் பின்னாடி நடிக்கிறாங்க போல. ஸோ நடிச்சா அவங்க எப்படி ஃபிளைட்ல போறாங்க, கார்ல போறாங்க, எப்படி அந்த காரெல்லாம் கொண்டு வராங்க, இங்க போன கட் ஆயிருது, இந்த சீட் என்ன இருக்கு அப்படிலாம் நான் நிறைய விஷயத்த நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து எப்படி சொல்றது, அங்க நடிக்கிறாங்க. ஸோ வந்து நம்மளும் அந்த மாதிரி நடிச்சிருப்போம். நம்மளும் சின்ன வயசுல டிராமா நிறைய வந்து வேஷம்லாம் போட்டுப்போம்ல, அதை வச்சு ரியலிஸ்டிக்கா ரிலேட் பண்ண பார்க்கும்போது எனக்கு வந்து அவங்க நடிக்கிறாங்க, இப்படி போறாங்க போல, அப்படி போயிட்டு அந்த சைடு ட்ரெஸ் மாத்திட்டு வராங்க, இது எப்படி பண்றாங்க. அப்புறம் இன்னொரு இது இருக்கு, இந்த பழைய படத்துலலாம் பாத்தீங்கன்னா அந்த கலர் அப்படி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, கேமராவில இருந்து அப்படியே கலர் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, இந்த சாரியில இந்த எல்லோ ரெட் ப்ளூ மாறிட்டே இருக்கும். எப்படி பண்றாங்க போறேன், டக்குனு மாத்திடுவாங்க போல, எப்படி மாத்துறாங்க சரி மாத்திட்டு வருவாங்க போல அப்படிலாம் நான் நினைச்ச டைம்லாம் ஒரு பீரியட்லாம் உள்ள. ஃபோர்த் ஒன், இப்ப நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம இப்ப கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு லைட் வச்சுப்பாங்க. அது நம்ம ஓபன் பண்ணும்போது ஆன் ஆகும், க்ளோஸ் பண்ணும்போது ஆஃப் ஆயிடும். ஸோ சின்ன வயசுல நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, உள்ள யாரும் வந்து ஒரு ஆள் உட்காந்து லைட் அமுத்தி ஆரம்பிட்டாங்க போல, உள்ள யாரும் வந்து ஆஃப் பண்றாங்க. அப்ப நான் வந்து டோரை க்ளோஸ் பண்ண அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், எப்படி ஆஃப் ஆகுது, நான் ஆஃப் ஆயிடும் கரெக்டா, க்ளோஸ் ஆக போகும்போது ஆஃப் ஆயிடும் கரெக்டா. ஸோ உள்ள யாரும் வந்து உள்ள உட்காந்து லைட் ஆன் ஆஃப் பண்றாங்க போல அப்படின்னு நான் இவ்வளவு யோசிச்சதுல, ஆனா நானும் யோசிச்சிருக்கேன். நான் கண்டிப்பா எப்படி லைட் ஆஃப் ஆகுது, உள்ள உட்காந்துருக்கான்னு ஒன்ன அளவுக்கு எல்லாம் மோசமா யோசிச்சிருக்கேன். ஆனா வந்து அந்த பட்டன் எங்க இருக்கு, இந்த பட்டன் ஒண்ணு இருக்கு, ஆனா அந்த பட்டன் எங்க இருக்குன்னு தேடின டைம்லாம் உண்டு. அதுக்கப்புறம் தான் அந்த கார்னர் எட்ஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பட்டன் இருக்கும், வர ஃப்ரிட்ஜ்ல இருக்கும் தான், மேல இருக்கு ஐ கெஸ் தெரியல. ஆனா முதல்ல அந்த ரைட் சைட் கார்னர்ல வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணும்போது இப்படி பார்த்தோம்னா அந்த இதுல வந்து அந்த ப்ரெஸ் பண்றதுனாலதான் அது வந்து அந்த லைட் ஆஃபே ஆகும். லைக் நீங்க வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ற கொஞ்சம் ஒரு இப்போ ஒரு 1 inch அந்த டைம்ல தான் பார்க்க முடியாது லைட் ப்ரெஸ் ஆகிறது, அப்போதான் லைட்டும் ஆஃப் ஆகும். ஸோ இது ஓகே. ஃபிஃப்த் ஒன், மழை பெய்யும். சின்ன வயசுலாம் மழை பெய்யறத பார்க்கும்போது எப்படி பேரண்ட்லாம் நம்ம கேட்போம். இப்போ நான் வந்து எங்க அம்மாட்ட கேட்டேன், எப்படிமா மழை பெய்யுது அப்படிங்கிற
அப்ப அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, கடவுள் வந்து அழுகிறாருப்பா, அவருக்கு ஏதோ ஒரு சோகம் இருக்கு, அவர் வந்து அழுகிறாரு, அவர் அழுகிறதா அந்த வந்து மழையா வருது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏன் சின்ன வயசு லைக் என்னோட மெமரிஸ் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு ஓரளவு நாலேஜ் இருந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப நாலேஜ்னா அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு நாலேஜ் இருந்துச்சு. ஒரு ரெயின் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்ற கடல் வழியா தான் போகும், கடல் வழியா கிளவுட் போகும், கிளவுட்ல இருந்து மழை வரும்ன்ற மாதிரி ஐடியா இருந்துச்சு. நான் என்ன கெஸ் பண்ணேன்னா, லைக் அப்ப வந்து கடல்ல இருந்து மேல எவாபரேட் ஆகி போறது தானே அப்படின்ற மாதிரி தான் ரெயின். அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நடக்கும்போது நம்ம ஏன் கண்ணில் பட மாட்டேங்குது, ஏன் நம்ம கண்ணில் பட முடியுது? நானும் நிறைய வாட்டி இதுக்காகவே நான் நிறைய வாட்டி எங்க அம்மாவெல்லாம் கூட்டு போயிட்டு சீட்டை கூட்டு போங்கம்மா, என்ன வந்து பீச் கூட்டு போங்க அப்படிலாம் கேட்டிருக்கேன். கூட்டு போனா அங்க வந்து அதை பார்க்கலாம், மழை வரப்போகுது, நாளை கழிச்சு வரப்போகுதுன்னா நம்ம நீங்க பார்த்தோம்னா அந்த எவாபரேஷன் நடக்கிறது தெரியும் போல, கடல் டு கிளவுட் போறது வந்து தெரியும் போல அப்படின்னு நான் யோசிச்ச டைம் வந்து என்னோட மெமரிஸ் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைக் அந்த ரெயின் வர பத்தி. 6th ஒன், இது வந்து சின்ன வயசுல வந்து எல்லாரும் ஒரு பயப்பட்ட ஒரு விஷயம். அது கோஸ்ட் வந்து பேய்கள்லாம் வந்து நைட்டு மட்டும் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நம்பணும். கோஸ்ட் சின்ன வயசுலயே வந்து பேய்லாம் மறைக்கல டைம் வேற இருக்குங்க, இந்த டைம்ல தான் வரும் அப்படிலாம். ஆமா. ஸோ அந்த சின்ன வயசுல கோஸ்ட் இருக்கிறதே நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருப்போம். ஒரு பேய் நீ சாப்பிடு, இல்லை பேய் வந்து ஒன்று பிடிச்சிரும், நைட்டு வெளியில போகாத, நைட்டு வேமா தூங்கிரு, நைட்டு வேமா தூங்கலாம் நான் வந்து பேய் பிடிச்சிரும் அப்படி மாதிரிலாம் வீட்டில் சொல்லி வேமா தூங்க வைக்கிறதுக்காக சொல்லியிருப்பான். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசுல நம்பியிருப்போம். அது இந்த நைட்டு தான் பேய் வரும், மார்னிங்கு பகல்ல அந்த மாதிரி வெளில போனா பேய் வராது, அப்பெல்லாம் வந்து பேய் தெரியாது அப்படிங்கிற மாதிரி. நைட் மேலே வந்துருக்கும் நிறைய பேருக்கு. இந்த டைம்லாம் வந்து தெரியாம இருந்துச்சிட்டோம், நம்மளால வாஷ்ரூம் கூட போக முடியாது, பயந்துட்டுலாம் நான் ஓடின டைம்லாம் வந்து வேகமா ஓடினா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. எனக்கு இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு லேட்டா ஐ மீன் நிறைய ரிலேட் ஆகுறது எப்படின்னா, நம்ம நைட் வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது வந்து நம்ம இங்க வாஷ்ரூம் டு நம்ம பெட்ரூம் போகணும், இவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ், இந்த இதுல நம்ம கவர் போன பின்னாடி ஒருத்தன் நம்மளை தத்திட்டே வரா அப்படின்ற மாதிரிலாம் நான் எடுத்துட்டு நான் வேகமா ஓடுவேன். வேகமா ஓடி ஒன்ஸ் எங்க அம்மா பக்கத்துல நம்ம படுத்துட்டேன்னா வந்து டக்குன்னு வந்து நான் படம் சேஃபர் ஆயிட்டேன், நான் பெட்ஷீட் போட்டுட்டேன்னா வந்து நீ வந்து என்னால அந்த பேய் வந்து இந்த பெட்டை தாண்டி வராது, உள்ள வராது. இந்த ஒரு மைண்ட் செட்லாம் எனக்கு சின்ன வயசுல நிறைய இருந்திருக்கு. ஸோ பேய் மேட்டர் வந்து எனக்கு ரிலேட் ஆனது. அண்ணன் வந்து அப்பா அம்மா 2 பேருக்கு நடுவுல வந்து படுத்துட்டோம்னா பேய் பிடிக்காது. ஃபர்ஸ்ட் வந்து நம்மள அட்டாக் பண்ணாதுன்றது அவன் பையன் மெயின் கான்செப்டாவே இருக்கும். நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம சேஃபரா இருக்கும், அப்புறமேட்டு அவங்க ஆயிடுவாங்க. 7th ஒன், WWE வந்து நம்ம உண்மை நம்பிட்டு இருப்போம். ஒரு உண்மையில அடிக்கிறாங்க அப்படின்னா, சேரை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா, ரத்தம்லாம் உண்மையிலே ரத்தம்லாம் வருது, ஏன்னா அந்த பயத்தோட நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஷோவை. ஸோ அந்த மாதிரி அக்ரேஷன்ஸ்ன்றது நம்ம சின்ன வயசுல நிறைய பிடிக்கும். ஸோ அதெல்லாம் அந்த மேட்ச் எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகும். அந்த WWE எல்லாரும் PlayStation 2ல கண்டிப்பா விளாண்டுருப்பீங்க. ஸோ இப்படிதான் நம்ம சின்ன வயசு ஃபுல்லாக அக்ரேஷன். ஸோ இந்த மாதிரி பிடிச்சனால தான் இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, கையில வந்து நீல் வச்சுப்பாங்கடா, நீல் வச்சுட்டு அந்த பிளட்டிஸ் மேட்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிளட்டிஸ் மேட்ச்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேட்ச்லாம் வந்து அந்த நீடில் வச்சு தான் வந்து அவங்களுக்கு இங்கே மார்க்குள்ள வந்து ரத்தம்லாம் வருது. அப்புறம் அந்த ஸ்டேஜ்ன்றது வந்து ஒரு பெட் மாதிரி தான், ரொம்பலாம் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. அது வெறும் ஒரு மாதிரி லைட்டா ஒரு பெட் சைஸ்ல அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து அடிபட்டாலும் அவ்வளோ அடிபடாதுடா. நான் இவ்வளோ மண்டெல்லாம் அடிக்கிறாங்க, கீழெல்லாம் வந்து இப்படிலாம் ரத்தம்லாம் வந்து ரொம்ப அப்படிலாம் வச்ச டைம்லாம் உண்டு. ஸோ வந்து எனக்கு WWE இப்படிதான் எழுதுதான். அந்த அக்ரேஷன்ன்றது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த WWE மேட்ச் பார்த்த உடனே வந்து அந்த ஸ்டாக்ல ஏன் மேல ட்ரை பண்றது, பெடிகிரி போடுறது, RKO போட ஏன் மேல ட்ரை பண்ணி என்னைய அழுக விட்டு நான் அம்மா கிட்ட போய் சொல்லி. ஸோ எல்லாருக்கும் நடக்கும் தானே. எங்க பிரதரா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடி வாங்கி தான், எல்ல பிரதரா இருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஸ்நாக் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம அண்ட் லாஸ்ட் ஒன், 8th ஒன், இது வந்து சிப்ளிங்ஸ் இருக்கிற எல்லாருக்கும் ரிலேட் ஆகும். அதாவது எல்லாருமே அவங்க அண்ணன் வந்து அவங்க தம்பியோ இல்லை அக்கா வந்து தம்பிக்கோ தங்கச்சிக்கோ சொல்றது, உன்னை வந்து குப்பை தொட்டியில தான் எடுத்தோம், நாங்க வந்து உன்னை வந்து எங்கேயோ வெளியில போயிருந்தோம், அப்படி குப்பை தொட்டியில அழுதுட்டு இருந்தேன், உன்னை அங்கெல்லாம் வந்து எடுத்து வளர்த்தோம், நீ அம்மாவுக்கு பிறக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன் இவன் கூட சொல்லியிருக்கேன், நான் வந்து நானும் அம்மாவும் படத்து போயிருந்தேன்டா, படத்துக்கு போய் நீ குப்பை தொட்டியில அழுதுட்டு இருந்தேன், அப்பதான் உன்னை தூக்கிட்டு வந்தான். நான் வந்து ஐயோ என்ன குப்பை தொட்டியில எடுத்தேன். அப்ப சின்ன வயசு எனக்கு அது எனக்கு அவ்வளோ தெரியாது. அது நானும் வந்து அழுதாமா என்னம்மா அப்படியாமா அப்படிலாம் அம்மாட்ட போய் கேட்டுருக்கேன். அதை வச்சு எங்க அம்மா அடிச்ச டைம்லாம் உண்டு. ஏன்னா அவன் அப்படி வந்து ஐயோ இவனை டென்ஷன் ஏத்துற அப்படிலாம் சொல்லி அழுக விடுறேன் அப்படிலாம் என்ன அடிச்ச டைம்லாம் உண்டு. அது என்ஜாய்மெண்ட் தானே. இவனை வந்து இப்படி சொல்லி வெறுப்பேத்த ஆசை ஒரு எல்டர் பிரதர் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு எங்க பிரதர் வந்து வெறுப்பேத்தி பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி போனாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 7 விஷயம் இந்த 8 விஷயம்ன்றத விட்டுறது. ஏன் நம்ம இதோட மெயின் கான்செப்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளவுக்கும் நம்ம நம்பணும், ஏன் இவ்வளவுக்கும் நம்ம வந்து சந்தோஷமா இருந்தோம். சின்ன சின்ன மேட்டர்ஸ் அதை நம்ம நம்பணும். அதுல பிரச்சனை இருக்கு, என்ன தப்பு எதுவுமே நமக்கு தெரியாது. ஜஸ்ட் அதை நம்பணும். அதுல உள்ள சின்ன சின்ன மேட்டர்ஸ் நம்ம என்ஜாய் பண்ணோம். அதனால நம்ம வாழ்க்கை வந்து சின்ன வயசுல ஒரு சைல்ட்ஹுட்ல இந்த மாதிரி ஜாலியாவோ எல்லாத்தையும் அடாப்ட் பண்ற மாதிரியோ எல்லாத்தையும் அதை கன்வீனியன்ட்டா நம்ம கொண்டு போயிட்டே இருந்ததே அது ஒரு விஷயம் மட்டும்தான். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நம்ம அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய மேட்டரை வந்து
நம்ம ஒரு வெளிய சொசைட்டிட்ட சொல்றதுக்கோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்றதுக்கோ நம்மளால முடியல. ஏன் எக்ஸாம்பிளே எடுத்துக்கங்க. நான் சின்ன வயசுல வந்து நிறைய டிக்டாக் பண்ணுவேன். ஒரு டைம் டிக்டாக் பண்றேன். அந்த டைம்லாம் இருந்துச்சு. நான் அந்த டைம்ல நிறைய டிக்டாக் பண்ணுவேன். நான் வந்து 1K ஃபாலோவர்ஸ் அந்த டைம்ல அச்சீவ் பண்ணிட்டேன். அதுல ஃபேன்ஸ்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல அச்சீவே பண்ணியிருந்தேன். அது ஒரு டைம் எனக்கு பெருமையா இருந்துச்சு. யாரையா கூப்பிட்டு எங்க அம்மாட்ட சொல்லுங்க, அம்மா பாருங்கம்மா நான் 1K ஃபாலோவர்ஸ் வாங்கிட்டேன். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு டைம்ல பெருமையா சொல்லிட்டு இருந்தது. ஒரு டைம்ல அது எனக்கு பெருமையா இருந்த விஷயம். இப்போ இந்த டைம்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போய் அதை நீ சொல்லுவியான்னு கேட்டா கண்டிப்பா நான் சொல்ல முடியல. நான் இன்னொரு சொன்னதும் கிடையாது. சிம்பிள். ஒரு டைம் எனக்கு பெருமையா இருந்த விஷயம் இப்ப இந்த அதே டைம்ல இப்ப எனக்கு அதே விஷயம் இப்ப அந்த டைம்ல எனக்கு அசிங்கமா இருக்கு. அதை நான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்றேன். ஏன் நம்ம சொசைட்டியோட ரொம்ப அட்டாச்சா இருக்கணும், நம்ம சொசைட்டியோட டிட்டாச்சா இருந்துடக்கூடாது, நம்ம அவங்களோட அலைண்டா போயிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பரை தாட் பண்ணலாம். சின்ன வயசுல அந்த இதெல்லாம் நமக்கு இல்லை. ஸோ நம்ம அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். இப்போ அதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணணும். என்னை பொறுத்தளவு அதெல்லாம் தப்பு தான். நானும் இப்போ வர தப்பு தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எடுக்கிறது கூட வந்து என்னால் வந்து ஒரு டைம்ல எடுக்க முடியாது. ஏன் அந்த சொசைட்டி ப்ரெஷர்ல இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லிடுவாங்க, யாராவது நம்மளை கலாச்சிருவாங்களான்னு யோசிச்ச டைம்லாம் நிறைய உண்டு. இப்போ இந்த வீடியோ எடுக்கிற ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வர நாங்கள் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன் இப்போ இந்த வீடியோ எடுத்து போறோன்றதுக்கு ரீசன் வந்து நான் அந்த இடத்த விட்டு நான் வெளியே வரணும். என் கம்போர்ட் ஜோன் இந்த ஜோன் விட்டு நான் வெளியே வரணும்னு நினைச்சனால தான் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறோம். நீங்க சின்ன வயசா இருக்கும்போது என்னென்ன விஷயம்லாம் நம்புறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல டாபிக் உங்களை பார்க்குறோம். Until then, be happy with your memories. We are signing off.